காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். திடீர் சோதனையில் சிக்கிய பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள். தாய்வான் நீரிணையில் சீனாவின் அதிநவீன புஜியான் போர்க்கப்பல். இனி விரிவான செய்திகள். மகரகம நாவின்ன பேருந்து நிலையத்தில் நேற்று நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது 13 பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சகத்தின் தேசிய முன்னெடுப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நடமாடும் போதைப்பொருள் பரிசோதனை திட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தெற்கு மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் இயங்கும் தனியார் பேருந்துகளை சேர்ந்த 200 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பரிசோதிக்கப்பட்டனர். முற்பகல் 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை சேகரிக்கப்பட்ட சிறுநீர் மாதிரிகளில் 13 பேர் போதைப் பொருட்களை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் மருத்துவ அதிகாரி JM லயனல் தெரிவித்தார். பாதுகாப்பான பொது போக்குவரத்து சேவைகளை உறுதி செய்யும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 2025 ஆண்டு நவம்பர் மாதம் மாகும்புர பேருந்து நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சீரற்ற நடமாடும் போதைப்பொருள் பரிசோதனை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். சீனாவின் மிகவும் நவீனமான மற்றும் மேம்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான புஜியான் பதற்றம் நிறைந்த தாய்வான் நீரிணை பகுதி வழியாக பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த முக்கியமான நீர்வழியில் சீனா மேற்கொண்டுள்ள முதல் பெரிய இராணுவ நடவடிக்கை இதுவாகும். தாய்வானை தனது சொந்த பகுதி என உரிமை கோரும் சீனா அங்கு தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து இராணுவ அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் புஜியான் போர்க்கப்பலில் நகர்வுகளை தங்களது கூட்டு உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் மிக உன்னிப்பாக கண்காணித்திருந்ததாக தாய்வான் இராணுவம் குறிப்பிட்டுள்ளது. சீனாவின் முந்தைய விமானம் தாங்கி கப்பலான லியானிக் மற்றும் ஷாங்டாங் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய புஜியான் கப்பல் தட்டையான விமான ஓடுதளம் மற்றும் மின்காந்த ஏவுகணை செலுத்தும் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. இதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான மற்றும் அதிக எடையுள்ள போர் விமானங்களை மிக குறைந்த நேரத்தில் இதிலிருந்து ஏவ முடியும் என்பதால் இது சீனாவின் மிக சக்தி வாய்ந்த கடற்படை ஆயுதமாக கருதப்படுகிறது. தாய்வான் நீரிணை பகுதி தங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என சீனா கூறி வரும் வேளையில் இது ஒரு சர்வதேச நீர்வழி பாதை என்றும் தாய்வானும் அமெரிக்காவும் வாதிட்டு வருகின்றன. சீனாவின் இந்த தொடர் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்துள்ள தாய்வானின் முக்கிய கொள்கை வகுப்பாளர் சியூசு செங் சீனாவின் இத்தகைய இராணுவ மிரட்டல்களுக்கு தாய்வான் ஒருபோதும் பணியாது என்றும் தங்களது இறையாண்மையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க தாய்வான் மக்கள் உறுதியாக இருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.